நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூனார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த என் மதிப்புமிகு அன்பு உறவுகள் அனைவருக்கும் கனத்த இதயத்துடன் ஆழ்ந்த கண்ணீரஞ்சலிகளை செலுத்துகின்ற அதே வேளை, இடுக்கி மாவட்டம் மூனார் பகுதியில் தொழிலாளர்களுக்கு மத்தியில் 3 தொழிற்சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐஎன்டிசி, ஏஐடிசி, சிஐடியு. இந்த 3 தொழிற்சங்கங்களும் இணைந்து ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் தொழிலாளர்கள் எல்லாரும் ஒரு நாள் சம்பளத்தை வயநாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 100% வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரியணும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் அவரவர்கள் தகுதிக்கேற்றவாறு உதவி புரிய வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் யாருக்கிட்ட கொடுக்கறது? இது நான் பேசுகிறது எல்லாமே நேற்றைய தினம் நிறைய எஸ்டேட் டிவிஷனில் இருந்து ஒரு தொழிலாளி என்னை கூப்பிட்டு ஒரு விதமாக சொல்கிறாங்க. யாரை நம்பி கொடுக்கறது? அவங்களோட குமுறலை தான் நான் இன்னைக்கு காணொலியாக பதிவிடுறேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கண்ணே, நீங்கள் பேசணும்னு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அவர்களுடைய அனுபவித்த உண்மைகளை நான் கண்முன்னே கண்டு அவர்கள் அனுபவித்த உண்மைகளைத்தான் நான் இங்கு பதிவிடுகின்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், அந்த தொழிலாளிகள் சார்பாக தொழிலாளர்கள் சொன்னது, வருஷம் நீங்கள் தொழிலாளர்கள்ட்ட வாங்கக்கூடிய சந்தாவையும் நன்கொடையும் சேர்த்து, எப்படி நீங்கள் போனஸ் நாங்கள் அதை வாங்கி கொடுப்போம், இவ்வளோ வாங்கி கொடுத்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி அதை பண்ணோம் இதை பண்ண நாடகம் காட்டி அதுக்கு நன்கொடை வாங்குவீங்க. அந்த நன்கொடையும் சேர்த்து தயவு செய்து உண்மையிலேயே இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு மனிதாபிமானம் இருந்தால், மனசாட்சி இருந்தால், இந்த ஒரு வருடத்துக்குரிய சந்தாவையும் நன்கொடையவும் அந்த வயநாட்டு மக்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். ஒரு வருஷம் நீங்கள் சந்தாவும் நன்கொடை இல்லாமல் இல்லாட்டி எந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க, பட்டினி கிடக்க மாட்டீங்க. ஏன்னா கோடான கோடீஸ்வர சீமான்கள் தான், சரியா? அதனால் நீங்கள் அதை கொடுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு மீறி அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோன்றவங்க தயவு செய்து நேரடியாக நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துங்க. இன்றைக்கி சமூக வலைதளம் மிக விஞ்ஞான வளர்ச்சியில் எவ்வளோ பிரபலமாக இருக்குது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைபேசி மூலமாகவே கூகுள் பே, ஃபோன்பே, நீங்கள் அவர் கணக்கில், வங்கி கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செலுத்துங்கள். தொழிலாளர்கள் கேட்டது மாதிரி உங்களை நம்பி கொடுக்கவே முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு தம்பி கேட்டாப்புல, ஏன்னா 2018 இவங்க என்னென்ன செஞ்சாங்க அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சொல்ல முடியல. நான் ஒரு நாகரிகமாக சொல்கிறேன். 2018 நீங்கள் என்ன பண்ணீங்க? கேரளாவில் யாரும் எதிர்பாராத விதமாக மிக பெரும் பேரழிவு உருவாச்சு. அப்பொழுது பல மாநிலத்திலிருந்து நம் குறைகளை கண்டு உதவிக்கரம் நீட்டினார்கள். அதிலையும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் கட்டுக்கடங்காத நமக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை நமக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு நான் அன்றைய பொழுதே அவர்கள் பொற்பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்திருந்தேன். மீண்டும் இந்த அவசரத்தில் நான் அவர்களுக்கு மீண்டும் நமக்கு வழங்கிய அந்த நல்ல உள்ளங்களின் பொற்பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி அவங்க வழங்கின அந்த பொருட்களை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? சுருட்டுனீங்க. ஆளாளுக்கு ஒரு தலைவர்கிட்ட இன்னொரு தலைவர் இப்படியே போகும். எப்படி போச்சு? அவங்க ஜாதி பார்த்து கொடுத்தாங்க, மதம் பார்த்து கொடுத்தாங்க, சொந்த பந்தம் பார்த்து கொடுத்தாங்க, கட்சி பார்த்து கொடுத்தாங்க, தொழிற்சங்கம் பார்த்து கொடுத்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் 65% பேருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஒரு தொழிலாளி இந்த தலைவர் மாதிரிலாம் கழுவி ஊற்றுனது எப்படித்தான் நடக்கிறாங்கன்னு எனக்கும் புரியலப்பா சாமி. அப்படி திட்டினாங்க. நான் தொழிலாளர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து உணருங்கள். கொட்ட குனிகிறவங்களும் முட்டாள், குனிய கொட்டுகின்றவங்களும் முட்டாள். ஒரு பேரழிவு தான் நம்மளை உணர்த்தும், ஒவ்வொரு பேரழிவும் உணர்த்தாது. தயவு செய்து சிந்தித்து உணர்ந்து திருந்துங்கள். அப்படி உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடித்த சீமான்கள் தான் கூடுதல் பேர், இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், அனுபவிச்சது தானே, கண் முன்னாடி கண்ட சம்பவம் தானே. அப்படி இருக்கின்ற வேளை
அதே இடத்துல நான் என்ன பண்ணேன், நான் என்ன உதவி பண்ணேன், நான் வசிக்கக்கூடிய இடத்துல விசாரிச்சு பாருங்க சொல்லுவாங்க மக்கள். நான் விளம்பரப்படுத்தவே இல்லை. என்ன விளம்பரப்படுத்தினாங்க அதெல்லாம் ஒரு ஆள்லாம் சொன்னார், அந்த அவரெல்லாம் கெட்டியிருக்க கைலியெல்லாம் அப்போ உள்ளதானே, இப்போ 4 வருஷமாக அதை தானே அப்போ எவ்வளோ கைலி எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கன்னெல்லாம் சொன்னாங்க. கேவலமாக இருக்குது, கேவலம்னா அவ்வளோ கேவலமாக, பட்டு கேவலமாக இருக்குது. அப்படி கெட்டு போகாத பொருட்களெல்லாம் பதுக்கின சோப்பு, கோல்கட்டு, அப்படி நிறைய விஷயங்களை பதுக்கின மன்னர்கள் தான் நிறைய பேர். இதில் இந்த 3 தொழிற்சங்கமும் கூடி தீர்மானம் எடுத்ததில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அன்பு தம்பி, வளர்ந்து வரக்கூடிய ஒரு நேர்மையான தலைவர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் வந்து பேசுனதில்லை, எல்லாத்தையும் கேட்கும் போது எல்லாருமே சொல்லுவாங்க. அன்பு தம்பி வழக்கறிஞர், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் செயல்படக்கூடிய தலைவர் சந்திரபால் அவர்கள். அதே மாதிரி நான் பெரிதும் மதித்து போற்றுகின்ற என் அன்பு அண்ணன் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய லட்சுமணன் அண்ணன். இவங்கெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்காது. வேறு வழி இல்லை. இது தொழிலாளர்களுடைய குற்றம்தான். நேர்மையான ஒரு கட்சியிலையும் நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தலைவராக்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்களுடைய பொறுப்பு. சும்மா எல்லாத்துக்கும் கோஷம் போட்டு கொடி பிடிச்சி கோஷம் போடுறதுல எந்தவித பலனும் கிடையாது. நேர்மையானவர்கள் வரும்பொழுது அவர்களை உயர்த்தினால் அவர்களால் நமக்கு பயனடைய முடியும், பயன்பெற முடியும். தொழில் சட்டப்படி நமக்கு கிடைக்கக்கூடியது ஓரளவாவது நமக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு தொழிலாளர்களும் உணர வேண்டும். அதே மாதிரி தேவிகுளம் பஞ்சாயத்து கமிட்டி பிஜேபியினுடைய தலைவர் என் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் நேற்றைய தினம் அற்புதமாக ஒரு வாய்மொழி பதிவு போட்டிருந்தார். சூப்பர், அதான் கரெக்டு, சரியான பதிவு. அதை நான் வரவேற்கிறேன். இதை ஒவ்வொரு தொழிலாளியும் உணர வேண்டும். அவரும் ஒரு தொழிலாளியின் மகனாகத்தான் அந்த பதிவை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி இங்கு நடப்பதெல்லாம் அராஜகமும் மனித உரிமை மீறல் செயல்களும் கொடுமைகளும் எதுக்கெடுத்தாலும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிவு நடத்துகிறாங்க, எல்லாருமே பக்கெட் எடுத்துகிட்டு போய் வசூல் பண்ணுறாங்க. அந்த வசூல் பண்ணும்போது அந்த பக்கெட்டில் பணம் போடக்கூடியவங்க எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் பணம் போடுறாங்க. கடைசியில் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி நிதி, மார்க்சிஸ்ட் கட்சி நிதி, காங்கிரஸ் கட்சி நிதி. என்னுடைய அன்பு தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய உயர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 100 வீடு காங்கிரஸ் கட்சி கட்டி கொடுக்கும் சொல்லியிருக்கிறார். கட்சி கட்டி கொடுக்கும், கட்சி நிதியில் கட்டி கொடுக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அவங்க கட்சி நிதியிலிருந்து 1 கோடி ரூபா உடனே கொடுத்தாங்க. அது மாதிரி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளத்தை வயநாடுக்கு உதவியாக கொடுக்குறாங்க. இது கட்சி நிதியிலேருந்து கொடுக்குறது. அது மாதிரி உங்களுக்குன்னு எல்லா கட்சிக்கும் நிதி இருக்குல்ல, நிதி இல்லாமையா இருக்கிறீங்க? அந்த நிதியிலேருந்து கொடுக்கறத விட்டு போட்டு ஏன் பாக்கெட்லேருந்து எடுத்து இவங்க பேரை போட்டு கொடுக்குறது. அது மாதிரி நேற்று ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், வயநாட்டிற்கு உதவி புரிவீங்கள், உதவுங்கள் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ ஒரு விளம்பரம், ஒரு அறிக்கை. அதில் மேலே இன்றைய தினம் 1 கோடி முதல்வர் நிதியில் செலுத்தப்பட்டு கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு. என்னையா கொடுமை? யார் பணம்? யார் பணத்தை வாங்கி யார் பேரை வச்சு கொடுக்குறீங்க? இது வந்து உங்களுக்கு புண்ணியம் அப்படியா? இது வந்து மனசாட்சி, எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது. அவங்களே அனுப்பிக்கிடுவாங்க. எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது, யாருமே கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்த கொரோனா காலகட்டத்திலே விரட்டி சந்தாவை வாங்கி தின்ன தொழிற்சங்கங்கள் தான் இந்த தலைவர்மார்கள். இந்த தலைவர்மார்கள் நான் கேட்குறேன், நேற்று அந்த தம்பி என்கிட்ட கேட்டாப்புல, ஏன்னா நான் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு ஒரு தடவை எங்கிட்டே பிடுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்னென்ன கொடுப்பாங்க சொல்லுங்கண்ணே, கேளுங்கண்ணே, அதை நீங்கள் வீடியோ போடுங்கண்ணே, கேளுங்கண்ணே. நான் கேட்குறேன், அந்த தம்பியின் சார்பாக கேட்குறேன். தொழிற்சங்க தலைவர்களே, தீர்மானம் எடுத்தீங்களே, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். தைரியம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள நல்ல ஒரு தலைவர்களாக இருந்தால் சொல்லுங்கள். நான் இவ்வளோ நீங்கள் கொடுக்கக்கூடாது, நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட ஏப்பிச்சு அவங்கள நேரடியாக முதல்வருக்குள்ள நிதிக்கு அனுப்ப சொல்லுங்கள். நீங்கள் காட்டுற மாதிரி காட்டுவீங்க, அப்புறம் கொண்டு போயிருவீங்க, நமக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? கோடான கோடீஸ்வர சீமான்கள் எல்லாரையும் நான் சொல்லலை, சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் யார் யாரை சொல்கிறோம்னு. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நான் இவ்வளோ கொடுக்குறேன் இந்த வயநாட்டுக்காக அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு துப்பு இல்லை. இதை விட இன்னொரு கொடுமை நேற்று பார்த்தீங்கன்னா, 2020ஆம் வருடம் வெட்டிமுடியில் மிகப்பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு 74 விலை மதிக்க முடியாத உறவுகள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நாங்கள் எங்களுடைய எண்ணத்தில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பு உள்ளங்களுக்கு வருடம் வந்து இந்த தொழிற்சங்கக்காரங்க அரசியல்வாதிகள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அது நேற்று செலுத்தினதை வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க பாருங்கள். அப்பா நல்லா கேட்டிருக்காங்க, ஒருத்தவங்க நல்லா கேட்டிருக்காங்க. அது ஸ்டைலாக அப்படி நின்றுக்கிட்டு அப்படி தூக்கி யார் அவங்கள கூப்பிட்டது? நான் கேட்குறேன், இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்த, அதாவது கல்லறைக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய உங்கள்கிட்ட
இந்த தொழிற்சங்க தலைமைகள்கிட்ட இந்த தொழிலாளர்களுக்காக இந்த 4 வருஷமாக நீங்கள் சந்தாவை நன்கொடை வாங்கி தின்னீங்கல்ல, இதே இடத்துல இதே பெட்டி முடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சந்தாவை நன்கொடை வாங்கி தின்னுட்டு தானே இருக்கிறீங்க. இந்த மக்களுக்காக என்னையா செஞ்சீங்க? இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது, இந்த நிலச்சரிவு ஏற்படும் பொழுது இந்த பகுதி எப்படி இருந்ததோ அதே மாதிரி 1% கூட எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருக்குதுன்னா என்ன கொடுமையாது? போக்குவரத்து வசதிக்கு சாலை கிடையாது, அவங்க வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு எந்தவித பராமரிப்பு கிடையாது, 30 வருஷத்துக்கு மேலான இப்போ மின்சாரத்திற்கு பராமரிப்பு கிடையாது, தொலைத்தொடர்பு கிடையாது, தூய குடிநீர் கிடையாது, மருத்துவங்கிறது கிடையவே கிடையாது. என்னையா செஞ்சீங்க? ஏதாவது ஒன்று செஞ்சீங்களே? ஒன்று செஞ்சுருக்கீங்க, நல்லா சந்தாவை நன்கொடை நல்லா வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. அதை தவிர என்ன செஞ்சு வருஷம் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துறீங்க, அப்படி ஸ்டைலாக கண்ணீர் அஞ்சலி செலுத்துறீங்க. உங்கள்கிட்ட கேட்டாங்களா அவங்க? நீங்கள் செய்கிறது எல்லாமே நாடகம், நடிப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாரையும் சொல்லலை, இதை நான் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆளுகளை தான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகள் யாருமே விரும்பலை, யாருமே கேட்கல. நம்ம வீட்டில் இருந்து அன்றைய தினம் நினச்சி பார்த்து அவங்கள நினச்சி நம்ம அவங்கவுங்க வணங்கக்கூடிய தெய்வத்திட்ட முறையிட்டாலே அதுதாயா கண்ணீர் அஞ்சலி. நேராக போய் நின்றுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஷோ காட்டுறதில்ல கண்ணீர் அஞ்சலி. எல்லாருமே செய்யலாம், அது செய்யணும்னா. இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு அதே காலகட்டத்தில் 2020 அந்த பேரொழிவுக்கும் நிறையா பொருட்கள் வந்தது. அதை என்ன பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? இன்றைக்கி அந்த பெட்டி முடியில் மிச்சம் இருக்கிறவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க திரும்பி பார்க்குறீங்களா? அங்கே ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குதா? அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் மறு உயிர் பெற்றார், ரொம்ப போராடி பெற்ற ஒரு குடும்பம் இருக்குது. அவர் இந்த மீடியா நெட்டில் கூட 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தேன், சேனலில் அவர் சொல்லியிருந்தார், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியோட தாலி செயினை அடவு வச்சு ஒரு வாகனம் வாங்கி இப்போ ஓட்டி அவரோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்கேயா இருக்கிறீங்க நீங்களாம்? தொழிற்சங்க தலைவர் கோடீஸ்வர சீமானங்களாம் ரோட்டில் நடந்தால் போதுமா? எப்படி வந்துச்சு இந்த கோடிகள்லாம்? யார் கொடுத்தது? யாரோட உழைப்பு? அது தெரியணும். அது தெரியாமல் தொழிலாளர்களை எதுக்கெடுத்தாலும் தொழிலாளர்களை சுரண்டி பிழைக்கிறதுல, மானங்கட்ட பிழைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? உட்காந்து நீங்கள் கூடி ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, இதெல்லாம் தொழிலாளி அங்கீகரிக்கணுமா? அவங்க அங்கீகரிக்கிறதா இருந்தால் தான் என்கிட்ட இத்தனை பேர் கூப்பிட்டு பேசியிருக்க மாட்டாங்களே. அதனால் நான் எல்லா தொழிலாளர்கிட்ட மன்றாடி என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட உங்களை பல முறைகளில் சதி செய்த இந்த தொழிற்சங்கங்களை நம்பி நீங்கள் செய்பவர்கள் செய்யலாம், செய்யாதவர்கள் என்னிடம் கேட்டவர்களுக்காக நான் நீங்கள் சொன்னது மாதிரி பதிவிட்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட முதல்வர் அவர்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் நேரடியாக செலுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் செலுத்தக்கூடிய பணம் நிச்சயமாக நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடையும் என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடம் நீங்கள் கொடுத்தால் அதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை, சென்றடையும் என்பதில் எவ்வித இதுங்கிற, ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பாவம் புண்ணியம் பிடிக்காதுங்கிற கிடைக்காதுங்கிற இதில் தான் அவங்க நடக்கிறாங்களே ஒழிய, வரும் காலம் அதற்கு இவர்கள் பதில் சொல்வார்கள். இவர்கள் செய்த அனைத்து வினைகளுக்கும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை உண்மையாக்கும் நிகழ்ச்சியை நாம் காணக்கூடிய காலம் வரும் என்பதை கூறிக்கொண்டு மிகுந்த வருத்தத்துடன் என்னுடைய பதிவினை நிறைவு செய்கிறேன். என்றும் நேர்மையான முறையில் செயல்படும் மூணார் மோகன்ராஜ். நன்றி.